Hi foodies, நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக எல்லா குட்டீஸுக்கும் பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காஜு கத்திலி. ஸோ நான் காஜு பேடா தான் பண்ண போகிறேன். காஜு கத்திலினா என்ன செஃப்பு, காஜு பேடானா என்ன செஃப்னா எல்லாமே சொந்தக்காரங்க தான். பேசிக்காக காஜுக்கான ஒரு டோ ரெடி பண்ண போகிறோம். அதை ஃப்ளாட்டன் பண்ணி ஷீட் பண்ணி கட் பண்ணால் காஜு கத்திலி. நம்ம அதை ரோல் பண்ணி அதுக்கு ஸ்டஃபிங் வச்சு அதோட சின்ன சின்ன க்யூட்டான ஒரு பால்ஸை க்ரியேட் பண்ணால் காஜு பேடா. அதை பேடான்னு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. மில்க் பேடெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது மாதிரி நம்ம காஜு பேடா பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காஜு பேடா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னங்கிறத பார்த்தலாம். முந்திரி பருப்பு நம்ம ஸ்ப்ளிட் கேஷ்நட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். காஜு பேடா ஆர் காஜு கத்திலி எது நீங்கள் பண்ணாலும் ப்ரோக்கன் கேஷ்நட்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். முக்கியமாக ஈரம் இல்லாத மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கணும். இந்த மாதிரி அதை ஜலிச்சிக்கணும். முக்கியமாக இதுதான் காஜு டோ பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம பேன் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட 150 grams ஆஃப் சுகர் இருக்குது. காஜு பேடா பண்ணுறதுக்கு முக்கியமாக ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோ என்னென்னா 300 கிராம் நீங்கள் முந்திரி எடுக்கிறீங்கன்னா 150 கிராம் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்வீட்ஸ் பொறுத்தளவு கேல்குலேஷன் தான். அந்த ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் சுகரோ அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லா வரும். இந்த ப்ரொபோர்ஷனேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 150 கிராம் ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் ஃபஸ்ட்டு நல்லா கரையணும், கேரமலைஸ் ஆகணும். இந்த கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸே இருக்குது. இந்த அரைச்ச முந்திரி ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நீங்கள் பார்க்கலாம். நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி ஏன்னா அந்த முந்திரி நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் அதில் ஒரு சிலது அரைப்படாது. சில இடத்துல முந்திரி அதெல்லாம் நீங்கள் ஜலிச்சிங்கன்னா தான். ஏன்னா நீங்கள் முந்திரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பேடாவோ இருக்கட்டும் இல்லை ஒரு காஜு கத்திலி சாப்பிடும்போது நம்ம அதை ரசித்து சாப்பிடணும். அந்த ரசித்து சாப்பிட்றோன்னா அந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பருப்போட அரவை தான். அது ஃபைனாக பவுடர்டாக இருக்கும்போது தான் அது நல்ல டோவாக மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த டேஸ்ட் கொடுக்குது ஃபைனலாக. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த முந்திரியில் என்ன இருக்குது ஷெஃபு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்திரி ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி முந்திரி சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்குலாம் நிறைய முந்திரி கொடுங்க, நிறைய அட்லீஸ்ட் ஒரு 2-3 முந்திரியாவது எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த முந்திரியை 2-3 எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, அது நானும் சாப்பிட்ருக்கேன். இதே முந்திரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேஸில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட்டு, ரொம்ப முந்திரி எடுத்தால் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் உண்மை. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய கேஷ்நட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டியோ வஸ்குலர் டிசீசஸ்லாம் வரும். ஸோ முந்திரி பருப்பு ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும். எதையுமே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டால் அமிர்தமும் விஷம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா காஜு கத்திலியோடுக்கு கேஷ்நட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் லைட்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேஷ்நட் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஆட். இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா அந்த காஜு கத்திலியோட இந்த டோ ரெடி ஆகணும். இது நம்ம எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுருவோம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் பேடா உருட்ட முடியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இட்ஸ் நைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காஜுவோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்ட், நல்ல டெக்ஸ்சரு பார்த்திங்கன்னா தெரியும்.
நம்ம காஜு பேடா தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதை நான் இந்த பிளாட்டரில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பேடாவாக ரோல் பண்ணணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான். ஓகேவா? பேஸ் ஒன்று தான். நம்ம வந்து ப்ராசஸ் மட்டும் மாற்றணுன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா காஜு கத்திரி. இதை நான் அப்படியே வந்து சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டினேன்னா அது காஜு பேடா. ஸோ பேர் வந்து லைட்டாக நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டு, அந்த டெக்ஸ்சர், அந்த சுவை, டேஸ்ட், இந்த 3 விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. குக்கிங் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபைன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த காஜு மிக்சரை வந்து நான் ஃபேன் பக்கத்தில் வைக்க போகிறேன். கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஜு பேடாவாக இது எப்படி வந்து நம்ம வந்து உருட்டுறதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜு பேடாவோட டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பேடா பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். இந்த டெக்ஸ்டரில் இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட கோட் நல்லாயிருக்கு. அதில் சின்ன சின்ன பால்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈவன் சைஸ் பாலை எடுத்துகிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன், நல்லா ரோல் பண்ணிட்டேன் பால் மாதிரி. ஜஸ்ட் உங்கள் கட்டை விரல் தம் ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த டோ வந்து பண்ணுற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ணிட்டீங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் அந்த டோ வந்து நீங்கள் பண்ணுற பக்குவம் வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்டு பாதாம் வந்து நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். காஜு டேட்ஸ் கத்திலி அப்படின்னா டேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா. ஸோ பேசிக்காக ஐடியா ஒன்று தான். அது வந்து வேரியேஷன் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அது உங்களை பொறுத்து தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே.